வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தூத்துக்குடி முஸ்பா டிவிஎஸ் ஷோரூம்ல இருந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். டிவிஎஸ்ல வந்து ஜூபிட்டர் 125 2018 லான்ச் ஆனிச்சு. இந்த 8 வருஷமா நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற மாடல் ஜூபிட்டர் 125, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 90/90 சைஸ்ல வந்துடும். 12 inches அலாய் வீல் வந்துடும். ரோட்டோ பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது மேடு பள்ளத்துல நம்ம வந்து போறோம் அப்படின்னாலும் நமக்கு ஷோல்டர் பெயின், ஹேண்ட் பெயின் அந்த மாதிரி வராது. அந்த பர்பஸ்க்காக தான் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல மக்கார்டு வந்து உங்களுக்கு மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹாலஜன்ல இருக்கும். பார்க்கிங் லேம்ப் வந்து எல்இடி லைட்ல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்இடி லைட்ல கொடுத்துருக்காங்க. அது ஹெட்லைட்டுமே உங்களுக்கு டபுள் செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் கொடுத்துருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு பேட்டரியில இருந்து கம்மியான பவரை தான் எடுத்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதுல வந்து டிம் அண்ட் பிரைட் லைட் இருக்கு. அதனால வெளிச்சம் உங்களுக்கு அதிகமா தெரியும். அதுக்கப்புறம் சில்வர் குரோமிங்ல வந்து உங்களுக்கு லுக் அண்ட் லைட்டுக்காக சில்வர் குரோமிங். அனலாக் வித் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அனலாக் வித் டிஜிட்டல் மீட்டர்ல என்னெல்லாம் வருது அப்படின்னா, அனலாக் மீட்டர்ல ஓடா மீட்டர் காமிக்கும். டிஜிட்டல் மீட்டர்ல வந்து என்னெல்லாம் பார்க்கலாம்னா, டைம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிப் ஆப்ஷன் உண்டு. அதுக்கப்புறம் ஃபியூயல் கேஜஸ், எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு அதையும் நம்ம இதுல பாத்துக்கலாம். இன்னொன்னு வந்து இதுல நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் நோட்டிபிகேஷன் சிம்பிள் வந்துடும். இது வந்து இக்னேஷன் லைட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஃபியூயலுக்காக கொடுத்துருக்காங்க இந்த இது. அதுக்கப்புறம் ஃபியூயல் சிம்பிள் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் ஆயிட்டுனா இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எரியும். ஸோ வந்து இதை கனெக்ட் பண்ணி நீங்க பெட்ரோல் போட்டுக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டலிகோ சிஸ்டம் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஏ சிம்பிள் வரும். இண்டலிகோ அப்படின்னா சிக்னல்லையோ இல்ல எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஆஃப் ஆயிரும். இந்த ஏ சிம்பிள் பாத்தீங்கன்னா இண்டலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான சுவிட்ச் தான் இது. இந்த சுவிட்ச் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்கேயும் சிக்னல்லையோ இல்ல வந்து வெளியே எங்கேயாவது நிக்கிறீங்க அப்படின்னா வித் செகண்டுக்கு வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்ல வந்து அதுவாவே இன்ஜின் ஆன்ல இருக்கும் போது இன்ஜின் ஆஃப் ஆயிரும். ஸோ பிரேக் பிடிச்சிட்டு நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பெட்ரோல் சேவிங் பர்பஸ்க்காக நம்ம டிவிஎஸ்ல வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. பவர் மோடுக்கு அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதனால என்ன பெனிஃபிட்னா, பிக்கப் அதிகமா நல்ல கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபியூயல் டேங்க் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்க் 5 லிட்டர்ஸ்ல ஃபியூயல் டேங்க் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் வந்துடும். 2 லிட்டர்ஸ்ல க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் எப்படின்னா, ஆல் இன் ஆல் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்னா, ஒரே கீழ வந்து நீங்க ஃபியூயலையும் ஓபன் பண்ணிக்கலாம், சீட்டையும் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டும் உங்களுக்கு வந்து 790 mm கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க வந்து ஃபேமிலி கம்ஃபர்டபிள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டபுள் ஹெல்மெட் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு திங்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். பாடியில கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் வந்து பாடி வந்து உங்களுக்கு மெட்டல் பாடியில கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் வந்து ஹாலஜன் வந்துடும்.